ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெண்ட். ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன். மார்க்கெட் வந்து மேலே போகுதா, இல்லை கீழே போகுதா, இல்லை சைட்வேஸில் போகுதா அப்படின்னு அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கோ இல்லை ஒரு கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே இதை பார்த்துட்டுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியாமல் என்றைக்குமே ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ ட்ரெண்டில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்னா ஒன்றும் கிடையாது. அது வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து அப் ட்ரெண்ட். என்ன ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா, பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது, ஒரு வந்து ஹையை வந்து டச் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஹைன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லோ வந்து டச் ஆகுது, திரும்ப ஒரு ஹை, நியூ ஹையை வந்து டச் ஆகுது. இந்த நியூ ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி திரும்ப ஒரு லோ டச் ஆகுது. இந்த நியூ லோ வந்து ப்ரீவியஸ் லோவை விட அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் அடுத்து என்னென்ன ஹைஸ் ஃபார்ம் ஆனாலும், அடுத்து என்ன லோ வந்து ஃபார்ம் ஆனாலும், ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோவை விட அதிகமான இடத்துல வந்து அதிகமான பாயிண்டில் க்ளோஸ் ஆனால் தான் அதை வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட். ஸோ இதை வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி சார்ட்டில் வந்து நான் வந்து இதை காமிக்கிறேன். இது வந்து இன்னைக்கோட நிஃப்டியோட சார்ட்டு. மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள், இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹையாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ஒரு லோ, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு ஹை ஃபஸ்ட் லோ, திரும்ப ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக இருக்குது. திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, ஆனால் இந்த ஃபால் வந்து இந்த பிலோவை விட கீழே போகலை. ஸோ இந்த லோவும் ஹையாக இருக்குது. திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகுது, ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, அந்த ஹையும் ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து கிளியர் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் எப்படி போகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு லோ, இது செகண்ட் ஹை, இது செகண்ட் லோ, தேர்டு ஹை, தேர்ட் லோ. ஸோ இது வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோ சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இன்னைக்கு காலையில் மார்க்கெட் வந்து கிளியர் அப் ட்ரெண்டில் வந்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சாரி, ஓகே. இப்போ வந்து என்னென்னா டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் இது வந்து லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, ஆனால் இந்த ஹையால் ப்ரீவியஸ் ஹையை வந்து அட்டைன் பண்ண முடியலை, திரும்ப லூஸ் ஆகி கீழே போகுது. திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, இந்த ஹையால் ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக போக முடியல, திரும்பியும் ஃபால் ஆகுது. ஸோ இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது ப்ரீவியஸ் லோவை விட கம்மியாக தான் வந்து ஃபார்ம் ஆகுது. லோஸும் வந்து கீழே இறங்குது. அதுதான் லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே 5 மினிட்ஸ் சார்ட்டில் நேற்றுக்கு வந்து ஒரு லோவர் ட்ரெண்ட் நடந்திருக்கு. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஹை, இது பாருங்கள் செகண்ட் ஹை. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு லோ, இது ஒரு செகண்ட் லோ. ஸோ வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, கீழே எல்லாமே இறங்கியிருக்கு. ஹைஸும் வந்து கீழே போகுது, லோஸும் வந்து கீழே போகுது. ஸோ இது வந்து கிளியராக எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி வந்து
திரும்ப அப்படி ஆகுது. ஸோ இது வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைட்வேஸ். ஸோ சைட்வேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சைட்வேஸ் ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ், அதுதான் சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஹைக்கு போகுது, திரும்ப லோக்கு வருது. ஸோ இந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோக்கு ஈக்குவலாக இருக்குது, திரும்ப ஹைக்கு போகுது, திரும்ப லோக்கு வருது. ஸோ ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோவாக இருக்குது. இதை தான் சைட்வேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சைட்வேஸை வந்து கன்சாலிடேட்டட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்சாலிடேட்டட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சைட்வேஸில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா ரொம்பவே யோசிச்சு எடுங்க. இதில் முக்கியமாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க சைட்வேஸில் போய் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட ப்ரீமியம் லூஸ் ஆகும். ஸோ சைட்வேக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம், அதையும் இந்த சார்ட்லேயே வந்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹை பாருங்கள், இங்கே ஒரு ஹை பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த லோ பாருங்கள், இந்த ஹை பாருங்கள், எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸில் வந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபேஸில் எப்போயும் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் என்ன வரும், இதுக்கப்புறம் கிளியராக டவுன் ட்ரெண்ட் வருமா அப் ட்ரெண்ட் வருமானு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபேஸில் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க, எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் பற்றி வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து ட்ரேட் ஹர்வே. சரி, ஓகே, பாய்.